அண்மை செய்தி. பரந்தூர் புதிய பசுமை வழி விமான நிலைய திட்டத்திற்காக மேலும் 170 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த முதல்நிலை அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் வட்டம் நல்வாய் கிராமத்தில் நிலங்களை கையகப்படுத்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. பரந்தூர் புதிய பசுமை வழி விமான நிலையம் திட்டத்திற்காக மேலும் 170 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த முதல் நிலை அறிவிப்பை தமிழ்நாடு அரசின் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை வெளியிட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் வட்டம் நெல்வாய் கிராமத்தில் நிலங்களை கையகப்படுத்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலம் குறித்த பாத்தியத்தை உள்ளவர்கள் 30 நாட்களுக்குள் தனி மாவட்ட அலுவலர் முகவரியில் எழுத்துப்பூர்வமாக அளிக்கலாம் எனவும், ஆட்சேபனைகள் மீதான விசாரணை ஜூலை 18 மற்றும் 19ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதுபோன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கொடவூர் கிராமம், அக்காமாபுரம், சிறுவல்லூர், எடையார்பாக்கம் ஆகிய கிராமங்களில் உள்ள நிலத்தை எடுப்பதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருந்தது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு தேவையான 5746 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த தமிழக அரசின் தொழில்துறை அனுமதி அளித்து அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த திட்டத்திற்காக 5746 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாகவும், இதற்கு தனியார் பட்டா நிலம் 3774 ஏக்கர், அரசு நிலம் 1972 ஏக்கர் கையகப்படுத்துவதாகவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தனியாரிடமிருந்து கையகப்படுத்தும் நிலத்திற்கு ஏற்கனவே அரசால் அறிவிக்கப்பட்ட வழிகாட்டுதல் படி 1822.45 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என கணக்கீட்டு நிலம் எடுப்பதற்காக சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர், சிறப்பு துணை ஆட்சியர், சிறப்பு வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர் உள்ளிட்ட 326 பேர் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது மேலும் 170 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பு தமிழ்நாடு அரசு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.